ராம் நாராயண ராம் என்பது ஒரு சவுண்ட் எனர்ஜி ஒலி சக்தியாகும். நீங்கள் உங்களை ராம் நாராயண ராமுடன் இவ்வளவு தக்கவையாக இணைத்துக் கொள்ள வேண்டும். உங்கள் வீடே ஒரு கோவிலாக மாற வேண்டும். உலகில் உள்ள ஒவ்வொரு விஷயமும் இயற்கையை பொறுத்தே உள்ளது. ஒவ்வொரு மனிதரும் ராம் நாராயண ராமை ஜபிக்க வேண்டும். ஒவ்வொருவரும் தங்களது வீடுகளின் வெளியே ராம் நாராயண ராம் என்று எழுதச் செய்ய வேண்டும். ஏனெனில் யாராவது உங்கள் வீட்டிற்குள் வரும்போது அவர்கள் ராம் நாராயண ராமை படித்து நுழைய வேண்டும். மனிதர்கள் தங்கள் வீட்டில் டிவியில் ராம் நாராயண ராம் ஜபத்தை ஓடச் செய்ய வேண்டும். இது வீட்டில் இருக்கும் எதிர்மறை ஆற்றலை அகற்றும். சிந்தியுங்கள். நீங்கள் காலை விடியும் முன் யாரோ ஒருவன் உங்களை கோபமாக திட்டினால் உங்கள் முழு நாள் மோசமாக போகும். ஆனால் யாராவது அன்றைய காலை நேரத்தில் அன்புடன் பேசினால் உங்கள் நாள் நல்லபடியே செல்லும். அதனால்தான் காலை நேரத்தில் உங்கள் வீட்டில் ராம் நாராயண ராம் ஜபத்தை டிவியில் ஓடச் செய்ய வேண்டும். ராம் நாராயண ராம் ஜபம் மிகச்சிறந்த ஒரு விஞ்ஞான முறை. இந்த ஜபம் உங்கள் வீட்டில் சந்தோஷம் மற்றும் அமைதியை ஏற்படுத்தும். இந்த ஜபத்தில் உள்ள சக்தி இந்த முழு உலகிலும் இல்லாத அளவுக்கு அதிகம் உள்ளது. இந்த சவுண்ட் எனர்ஜியால் தான் இன்று என் உடல் ஆரோக்கியமாக இருக்கிறது. என் வயது 77 ஆனாலும் இன்று எனக்கு எந்த நோயும் இல்லை. பலர் குறைந்த வயதிலேயே பலவிதமான நோய்களில் சிக்கி இருக்கிறார்கள். நான் கிராமமாக பல இடங்களில் உபதேசம் செய்கிறேன். அங்கே நான் மணி நேரம் கணக்கில் அமர்ந்திருப்பேன். எனக்கு எதுவும் ஆகாது. நான் சோர்வடைவதில்லை. ஆனால் சிலர் சிறிது நேரம் கூட அமர முடியாமல் சோர்வடைகிறார்கள். அதனால்தான் உங்களுள் சவுண்ட் எனர்ஜியை காத்துக்கொள்ள வேண்டும். அதுதான் உங்கள் உடலை நோயிலிருந்து காக்கும். சவுண்ட் எனர்ஜி உங்கள் உடலை சமநிலைப்படுத்தும். உங்கள் உடலும் மனமும் சமநிலையில் இருந்தால் உங்களுள் இருக்கும் சுமார் 50 கோடி ஆன்மாக்களுக்கு உணவாக இது அமையும். அவர்கள் ஆரோக்கியமாக மாறுபவர், சக்தி வாய்ந்தவராக மாறுவர். அவர்கள் நலமாக இருந்தால் நீங்கள் நலமாக இருப்பீர்கள். நம் உடலே ஒரு பெரிய குடும்பம். உடலுக்கு சக்தி உணவில் இருந்து கிடைக்கும் பருப்பு சாதம் போன்றவற்றில் இருந்து. ஆனால் மனதுக்கான சக்தி எங்கிருந்து வரும்? அதற்காக நீங்கள் தியானம் செய்ய வேண்டும். ஏனெனில் மனதுக்கு உணவாக தியானமே இருக்கிறது. பல மாநிலங்களுக்கே இதை பற்றிய விழிப்புணர்வு கிடையாது. அதனால்தான் நான் இதை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்த டிவியை ஒரு ஊடகமாக எடுத்துக்கொண்டேன். ஏனெனில் ஒவ்வொரு மனிதரும் டிவி பார்ப்பார்கள். ஒவ்வொருவரும் தர்மம் என்றால் என்ன என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு குழந்தை பிறக்கும் போது அது வான தர்மத்தை கொண்டு பிறக்கிறது. ஆனால் அது பூமியில் வந்ததும் மனிதர்கள் அதை பல தர்மங்களில் பிரித்து விடுகிறார்கள். மனிதர்கள் உருவாக்கிய தர்மங்கள் மேன்மேடு தர்மம் பூமிக்கு நல்லது எதையும் செய்யவில்லை. அவை பெரிய மனிதர்களை இன்னும் பெரியவர்களாக மாற்றுகின்றன. ஆனால் சிறியவர்களை மிகவும் சிறியவர்களாக மாற்றுகின்றன. மிகவும் படித்தவர்கள் கூட பெரிய திருடர்களாக இருப்பதை பார்த்திருக்கிறேன். இந்த பூமியில் தனிப்பட்ட சொத்து உரிமை இருக்கும் வரையில் பூமியின் நலத்திற்காக எதுவும் நடக்காது. இதற்கெதிராக யாரும் இதுவரை எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை. ஒவ்வொரு மனிதரும் தனிப்பட்ட சொத்து உரிமையை எதிர்த்து இயற்கையின் அரசியலை கொண்டு வர வேண்டும். ஒவ்வொருவரும் ராம் நாராயண ராம் ஜபம் செய்ய வேண்டும். வானத்தைத்தான் நம் தாயும் தந்தையுமாக ஏற்க வேண்டும்.